ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் டேக் மை ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேலண்டைன்ஸ் டேக்காக ஒரு கேக் செய்ய போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 500 கிராம் கேக் மிக்சர் எடுத்து வச்சுருக்கோம். இது சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும், இது வாங்கிக்கலாம். அதுக்கு 3 எக்கு, 100 கிராம் ஆயிலு, 150 கிராம் வாட்ரு, இதை தான் வச்சு இன்றைக்கி கேக் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி மைக்ரோவன் இல்லாமல் ஸ்டவ்வில் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த கேக் மிக்சரை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ எல்லோரும் கேக்கு மைக்ரோ ஓவனு தேவைப்படும்னு நினைப்பாங்க. ஆனால் நம்ம மைக்ரோ ஓவனே எல்லாமே இன்றைக்கி கேக் பண்ண போகிறோம். ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் எடுத்து வச்சுருக்கிற ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா இதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கேக்கு நல்லா சாஃப்டாக வரும். நம்ம இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்து வச்சுக்கிற 3 முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேக் கூட ஆட் பண்ணிக்கலாம். மாவு கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், நம்ம எடுக்கிறப்போ இந்த லெவலில் இருக்கணும். இப்போ எனக்கு ரெட் கலர் தேவைப்படுது கேக்கு, அதனால் நான் அந்த ரெட் கலரு லிக்விட் ஃபுட் கலர் வாங்கி வச்சுருக்கேன். இதில் இப்போது இதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி வேலண்டைன் டேஸுக்காக பண்ண போகிறதுனால ஹார்ட் ஷேப்பில் இந்தமாரி மவுண்ட் வாங்கியிருக்கோம். நம்ம கேக் மிக்சரை இதில் ஊற்றி ஹார்ட் ஷேப்பில் கேக் செஞ்சு எடுக்கலாம். நம்ம பட்டர் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம பட்டரை இந்த மவுண்டில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கேக்கு கீழே ஒட்டாமல் அழகான ஷேப்பில் வரும். ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி நம்ம கேக்கு கீழே ஒட்டாமல் இருக்கிறதுக்காக பட்டர் பேப்பர் வாங்கி வச்சுருக்கோம். இதெல்லாம் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். இப்போ இதை இதில் வச்சுக்கலாம். இதோட மேலேயும் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கேக் மிக்சரை இந்த மோடில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி 2 டைம் 2 டைம் செக் பண்ணிங்க. அப்போ தான் உள்ள பபிள்ஸ்லாம் போயிட்டு கேக்கு கரெக்டாக வரும். நம்ம மைக்ரோவன் இல்லாமல் பண்ண போகிறோம் கேக்கு, அதனால் நம்மளோட கேக் மவுண்ட்டு போகிற அளவுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து இதை ஒரு 10 மினிட்ஸுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கணும். பாத்திரம் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஹீட் ஆகட்டும். ஒரு 160 டிகிரி அளவுக்கு ஹீட் ஆகணும். பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம சென்டரில் இதை மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் மிக்சரை இந்த பாத்திரத்தை உள்ளே வச்சிடலாம். இந்த மாதிரி இதை உள்ளே வச்சுட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு
ஸ்டவ்வை ஒரு 15 மினிட்ஸு சிம்மில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள் எப்படி நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு டூத் பிக் வச்சு இதை செக் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்தமாரி ஒட்டாமல் வந்திருக்கு. அப்போது நம்ம கேக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மாற்றி வச்சுக்கலாம். ஓகே, நம்ம இந்த கேக்கை இப்போ இந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது இப்போது நம்ம கையில் தொடுற அளவுக்கு சூடு ஆறிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம அடுத்த பிளேட்டுக்கு இதை மாற்றணும். இப்போ மாற்றிக்கலாம். பாருங்கள் நம்ம கேக்கு நல்லா சாஃப்டாக ஸ்பஞ்ச் போல் வந்திருக்கு. இப்போ இதை 3 லேயராக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம இப்போ 2 லேயராக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம சுகர் அதுமாரி வாட்டரில் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இதை விப் க்ரீமு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கி வச்சுருக்கோம். இப்போ இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ செகண்ட் லேயர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது மேலேயும் நம்ம சுகரு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம விப் க்ரீமில் கலர் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இதை கேக்குங்க மேலே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், ஃபைனலி நம்மளோட சூப்பரான ஸ்ட்ராபெரி கேக் ரெடி ஆகிடுச்சு. இது மேலே நம்ம ஸ்ட்ராபெரி, ஹனி ப்ளஸ் இந்த கார்னிஷுக்காக இந்த கலர்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்களும் அதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அனைவருக்கும் காதலர் தின நல்வாழ்த்துக்கள்.